சென்னையில இருந்து நீங்க 180 டிகிரி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் எல்லா பக்கமும் நீங்க போனீங்க அப்படின்னா பிரைஸ் லைன் வச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு 1300 1350 ரூபாய்க்கு நம்ம மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது 1300ன்றது இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 2 to 3 lakhs கையில இருந்தா போதும். ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து வாட்டர் டேப் கனெக்ஷன், தார் ரோடு 30 அடி தார் ரோடு, ஃபுல்லி வந்து காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் காம்பவுண்ட்ஸ் பண்ணிருக்கோம். நல்ல குவாலிட்டியான ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். அவுட்டர் ரிங் ரோடு இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெரிபெரல் ரிங் ரோடு இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா கேம்பஸும் இங்க இருக்கு. வேலம்மாள் இருக்கு, அப்புறம் வந்து ரவீந்திர பாரதி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஜிடி வித்யா மந்திர் இருக்கு, இது இல்லாம ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல், கிளாரட் ஸ்கூல், கிரேஸ் பார்க் பப்ளிக் ஸ்கூல், மாதிரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. காலேஜஸ் நிறைய இருக்கு, மெடிக்கல் காலேஜஸ் நிறைய இருக்கு, பனிமலர் இருக்கு, நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்கு, பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி, அப்கமிங் மெட்ரோ வேற வரப்போகுது. திருநெல்வேலியில் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் தான். திருநெல்வேலின்ற ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம கூட டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட தினேஷ் ப்ரோ இருக்காரு. ஸோ வந்து ப்ரோ வந்து எப்பவுமே நமக்கு வந்து பெஸ்ட்டான சைட் தான் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல வீடியோ பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோலேயே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கு உங்கள் நேம் சொல்லுங்கள், கம்பெனி நேம் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே ப்ரோ. ஸோ நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம், அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே சூப்பராக இருந்தது பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஏன்னா நீங்கள் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாட் அவைலபிலிட்டி நிறைய இருந்தது. ஸோ உங்கள் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து புக் பண்ணாங்க. ஸோ எங்களையும் இவரையும் நம்பி சைட் விசிட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வந்து பார்த்து புக்கிங் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அந்த கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஸோ உண்மையிலே சூப்பர் ரெஸ்பான்ஸ் பிரதர். சூப்பர் ப்ரோ. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் விசாரிச்சுட்டு வந்து தான் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான சைட்டு. நம்ம சைட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க ப்ரோ. நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலூர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலூர் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். திருநெல்வேலூர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டு ஆவடி, அதாவது நீங்க அம்பத்தூர், ஆவடி, திருநெல்வேலூர் அப்படியும் வரலாம். இல்ல தாம்பரத்துல இருந்து வரீங்கன்னா தாம்பரம் அவுட்டர் ரிங் ரோட்ல நீங்க ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி வர முடியும்னு பாத்தீங்கன்னா தாம்பரம், பூந்தமல்லி, நெமிலிச்சேரியில இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா திருநெல்வேலூர் வந்துட்டீங்கன்னா பெரம்பூர் சீனிவாசா ஹோட்டல் இருக்கும். அந்த பெரம்பூர் சீனிவாசா ஹோட்டல்ல ரைட் எடுத்துடணும். நேரா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்பம்பட்டு, செவ்வாப்பட்டு, திருவள்ளூர் போயிடும். அதுல ரைட் எடுத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவாபுரி, பெரியபாளையம், அந்த ஒரு தாமரைப்பாக்கம் கூட் ரோட் கனெக்ட் பண்ற ரோடு அது. அந்த ரோட்ல ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாக்கம்ன்ற ஜங்ஷன் இருக்கும். அந்த ஜங்ஷன்ல இருந்து அடுத்த ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காவனூர்னு ஒரு ஜங்ஷன் இருக்கும். நீங்க பாக்கம் ஜங்ஷன் 2 கிலோமீட்டர்லயும் நம்ம ஒரு சைட் போட்டிருக்கோம், எல்லையம்மன் நகர்னு சொல்லிட்டு. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க காவனூர் ஜங்ஷன். இந்த காவனூர் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம இந்த சைட் டெவலப் பண்ணிருக்கோம். இந்த சைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் அவென்யூ. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா 42 பிளாட் வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ 42 பிளாட்ல நீங்க பண்ணும்போது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 10 பிளாட் புக் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 20 பிளாட் கிட்ட கம்ப்ளீட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் அவைலபிள் பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 9 பிளாட் அவைலபிள் இருக்கு. வெறும் 8ல இருந்து 9 பிளாட் தான் இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா வந்து புக் ஆயிட்டு இருக்கு. ஸோ ப்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஹைவேல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் சொல்லி. நிறைய பேர் சொல்லுவாங்க 2 கிலோமீட்டர், நீங்க மேப் போட்டு வந்தாலே வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் காட்டும். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும் அவங்க சொல்ற டீடைல் எல்லாமே. நம்ம கார்லயே ஜீரோ பண்ணி எல்லா கிளைண்ட்டுக்கும் இப்போ வாங்கின கஸ்டமர்ஸ்க்கே நல்லா தெரியும். நம்ம கிட்ட சைட் வாங்க வரும்போது அவங்களுக்கு அந்த லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும். அது லேண்ட்ல என்ன பெரிய பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு எல்லாரும் கேட்பாங்க. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஒரு ஃபோன் போறீங்க, ஃபோன் வாங்கணும்னு ஒரு ஷோரூம் போறோம். அங்க போகும்போது லைவா அது நம்ம டச் அண்ட் ஃபீல் எல்லாமே நம்ம பார்ப்போம். நம்ம சைட்லயுமே வந்து லேண்டுக்கு பார்க்க வராங்கன்னா அந்த லைவ்னஸ் இங்க இருக்கும். நீங்க இங்க சைட்டுக்கு வரது, அதாவது உங்க வீட்ல இருந்து இங்க வரதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமா இங்க வர முடியும். நான் இன்னைக்கு சைட் விற்கிறேன், நான் உங்களை எவ்வளவு சொஃபஸ்டிகேட்டடா வேணா கூட நான் கூட்டிட்டு வந்து உங்களை காமிச்சிடலாம். நாளைக்கு நீங்க உங்க ப்ராடக்ட் நீங்க வாங்கின லேண்டை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்ற போது நீங்க தனியா வந்தாலே அதை பார்க்க முடியுமா, அப்படி வரதுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு, எல்லாமே வரும்போதே கண் கூட எல்லாமே அவங்க எக்ஸாம்பிள் என்னென்னலாம் லைவா பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் லைவா, பஸ்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து எப்படி வர முடியும், எங்கெங்கெல்லாம் ஸ்டாப்பிங் இருக்கு, நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க பஸ் வரது வந்து லைவா காமிச்சிட்டு அங்கேருந்து நடந்து வர தூரத்துல தான் வந்து நம்ம சைட் இருக்கு. இதுல இருந்து சைட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாமே அவங்க லைவா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றது அது நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு மெயின் ரோட்லயும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. அதுவும் நம்ம சைட்ல ஒரு 50 மீட்டர்ல வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு. அதான் ப்ளஸ் பாயிண்ட். இது அதுவும் இல்லாம உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி, அப்கமிங் மெட்ரோ வேற வரப்போகுது. மெயின் திங் என்னன்னா கனெக்டிவிட்டி தான். இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா காவனூர் சொல்லுவாங்க. இப்ப காவனூர் சென்டர் பண்ணிட்டு நீங்க ரைட் சைடு போனீங்கன்னா பெரிபெரல் ரிங் ரோடு, அப்படியே வந்து பேக் சைடு வந்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு, லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திருப்பதியில இருந்து திருநெல்வேலூர் வரைக்கும் ஒரு 200 ஃபீட் ரோட் போட்டு முடிச்சிட்டாங்க. நீங்க
பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை தாண்டி போனீங்கன்னா தான் செவ்வாப்பேட், ஓகே வேப்பம்பட்டு. அங்கே வந்து இன்னைக்கு ரேட் வந்து 3500 வித்துட்டு இருக்காங்க. அது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். அந்த சைட்டுக்கு அதாவது செவ்வாப்பேட் இங்கே இருக்கு, திருநின்றவூர் இங்கே இருக்கு, நம்ம சைட் இங்கே இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருநின்றவூர்ல இன்னைக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட், 4000. செவ்வாப்பேட்டில் 3500 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இங்கே ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான். நீங்கள் அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாலும் சரி, இல்லை வீடு கட்டணும்னாலும் நம்ம சைட் வந்து ஆப்டா இருக்கும். ஸோ அங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 minutes டிரைவ், கிலோமீட்டராகவே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்ம டிரைவ்ன்றது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த அது பொறுத்து தான். கிலோமீட்டரா நீங்க பார்க்க போனீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் சைட் வரைக்குமே. திருநெல்வேலியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்கேருந்து தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடு வந்து 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ இன் பிட்வீன்ல இருக்கு. இங்க திருநெல்வேலியில் 3500 ரூபா, தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்ல 2500 ரூபா. இது நடுவில் இருக்கிறதுனால இந்த பக்கம் டெவலப்மெண்ட் வந்தாலும் சரி, இந்த பக்கம் டெவலப்மெண்ட் வந்தாலும் சரி, இப்போ நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டா அதோட பெட்டர் பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். நான் சொல்றது கேரண்டீடா மினிமம் ஒரு 5 இயர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற பிரைஸ் வந்து டபுள் ஆயிடும். அதுக்கு வந்து 200% நம்ம அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஆக்சுவலா இந்த சைட்டோட பிரைஸ் எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு அந்த பிரைஸ் சொன்னீங்க. இப்ப திருநெல்வேலியில 4000 ரூபாய், இங்க வேப்பம்பட்டுல 3000 ரூபாய். சோ இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம சைட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1300 rupees தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேப்பம்பட்டுல கொடுக்கறது பாதிக்கும் கம்மி. ஆமா ஆமா, சூப்பர் ப்ரோ. அது ஆல்ரெடி வந்து அந்த வேப்பம்பட்டு திருநெல்வேலி எல்லாமே ஆல்ரெடி வந்து ஒரு டெவலப் ஆன ஏரியா தான். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது வந்து டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியா. 2-3 இயர்ஸ்ல வந்து கண்டிப்பா அந்த நம்ம வாங்குற பிரைஸோட கண்டிப்பா டபுள் ஆயிடும். இல்ல இன்னும் பெட்டரா நீங்க சொல்லணும்னா கூட நீங்க நம்ம சைட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் முன்னாடி ஒரு சைட் இப்ப புதுசா டெவலப் பண்றாங்க. ஓகே, நீங்க வரும்போது பாத்துருப்பீங்க. ஆமா சார். அந்த சைட்டோட பிரைஸ் வந்து 1550 rupees வந்து சேல் பண்ண போறாங்க. ஓகே, நம்மளோட பிரைஸ் அதை விட நான் எல்லா வீடியோலயும் நான் சொல்றது என்னன்னா டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல மார்க்கெட் பிரைஸோட ஒரு 200 ரூபாய் கம்மியா தான் விற்போம் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அது இனிமே கண் கூட சைட் விசிட் வரும்போதே அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வர வழியிலேயே அவங்க பிரைஸ் விசாரிச்சுக்கலாம். அங்க என்ன பிரைஸ் விற்கிறாங்க, இங்க என்ன பிரைஸ் நம்ம கொடுக்குறோன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். சேம் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் தான். ஸோ உங்களுக்கு ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 50 மீட்டர்ஸ், அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 50 மீட்டர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சைட். ஓகே ப்ரோ. ஸோ பஸ் வந்து 3 பஸ் வரும் உங்களுக்கு. ஸோ 65C and then 65D and then 77F, அது எல்லாமே திருவள்ளூர் போற பஸ். அந்த பஸ் வந்து நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லயே இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோலையுமே நம்ம 1300 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம். ஸோ இப்போ நிறைய பேர் புக் பண்ணிட்டான்னு சொன்னேன். சில பேர் நிறைய பேர் புக் பண்ணிட்டா கம்மியான பிளாட் இருக்குன்னா ரேட்டு கூட வைப்பாங்க. இல்லை, அது நம்ம எப்பவுமே பண்றது இல்லை பிரதர். அது என்னோட கிளைண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து டிமாண்ட் சேல்ஸ் நம்ம வந்து எப்பவுமே பண்ண மாட்டோம். ஓகே, மார்க்கெட் பிரைஸோட நம்ம கம்மியாக கொடுக்குறது தான் நம்மளோட மோட்டோ. ஸ்டில் வந்து கார்னர் பிளாட் இருக்கு, நல்ல பிளாட் ஸ்டில் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரைஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்றோம். டெஃபினட்டா இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கு, அதோட பிரைஸ் டேக் லைன் இருக்கு. அது நம்ம கன்ஃபார்மா இந்த பிளாட் வித்து முடிக்கிற வரைக்கும் அது நம்ம அந்த பிரைஸ் கொடுப்போம், ஒரு சர்டன் டைம் லைன் வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து phase 2 இன்க்ரீஸ் பண்றோம். அது இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது பிரைஸ் ஹைக்கா தான் வரும். ஏன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெவலப் பண்ணது, அதோட பிரைஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ கரண்ட் டெவலப்மெண்ட்னு வரும்போது அது கரண்ட் அப்ரூவல்ல வரும். கண்டிப்பா அதோட பிரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது பின்னாடியே உங்களுக்கு 1500 ரூபா 1600 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது முன்னாடி இருக்கு. ஸோ அது இன்னும் ஒரு 6-7 மாசத்துல அது அப்ரூவல் வந்துடும். வந்துருச்சுன்னா ஒரு 6-7 மாசத்துலயே ஒரு 300 ரூபா அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு இதுல வந்து டெஃபினட்டா கிடைச்சிரும். அண்ட் இது இல்லாம நீங்க இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட நம்ம ஒரு 250 ரூபா கம்மியா தான் கொடுக்குறோன்றதை நீங்க சைட்டுக்கு வரும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. ஓகே ப்ரோ. ஸோ அது மட்டும் நம்ம சைட்ல வந்து பிரைஸ் கம்மியா கொடுத்தாலும் உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா அகலமான வந்து தார் ரோடு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இபி ஃபெசிலிட்டி உங்களுக்கு சைட்குள்ளேயே இருக்கு. உங்களுக்கு அது இல்லாம ஒவ்வொரு பிளாட்லயுமே வந்து தேக்கு மரம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. மரக்கன்றுகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பிளாட்லயும் வந்து உங்களுக்கு பைப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா காம்பவுண்ட் வால், கேட், என்ட்ரன்ஸ் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ள செக்யூரிட்டி வந்து எப்பவுமே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இது சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறோம்னா எந்த அளவுக்கு growth இருக்கும், அதுக்கான இந்த திருநெல்வேலூர் வந்து இன்னைக்கு வந்து ஹைலி பொட்டன்ஷியல் ஏரியா. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோவோட கனெக்டிவிட்டி வந்து வருது. நீங்க கனெக்டிவிட்டி வருதுன்றது இட் இஸ் ஆல்ரெடி அப்ரூவ்டு. அதாவது உங்களுக்கு வெறும் இது மட்டும் கிடையாது, அப்ரூவல்ஸ்க்காக அந்த மாதிரிலாம் இல்லை, ஆல்ரெடி அப்ரூவ்டு. ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து இதுக்குன்னு அலாட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து, which is 9900 crores வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து மெட்ரோவோட அந்த கனெக்டிவிட்டி இருக்கிற அந்த மெயின் லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி 7 kilometers தான். ஸோ இங்க இருந்து ஒரு 7 kilometers. இப்போ மெட்ரோ வந்து வரப்போகுதுன்னு அது வரைக்கும் வருதுன்னு தெரிஞ்சதுனாலேயே அந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் 7000 ரூபாய் பிரைசிங் வந்துருச்சு. எல்லா வீடியோலயும் நான் சொல்லுவேன், அது என்ன சொல்லுவேன்னா அந்த ஓவர்ஃப்ளோ கிரௌடுன்னு ஒன்று இருக்கும். ஓவர்ஃப்ளோ கிரௌடுனா ஒரு இடத்துல நீங்க ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அகாமடேட் பண்ண முடியும். அதுக்கு அகாமடேட் பண்ண முடிஞ்சதுக்கு அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்து இடத்துல தான் வந்து வாங்குவாங்க கண்டிப்பா. ஸோ இப்படி அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா திருநின்றவூர், அங்க வந்து 4000 ரூபாய் இன்னைக்கு ரேட். ஸோ அந்த 4000 ரூபாய் வாங்க முடியாதவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வீடு கட்டி வரணும்னாலும் சரி, அதுக்கு அடுத்த ஜோன்ல தான் வருவாங்க. அதுக்கு அடுத்த
ஜோன் நம்மளோட ஜோன் இருக்கு. இப்போ இங்க 7,000 ரூபாய் போகும்போது அடுத்து திருநின்றவூர்ல 5,000 ரூபாய் வரும். 5,000 ரூபாய் வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்மா ஒரு 3,000 வந்துடும். ஸோ இதுதான் ஜென்ரலா எல்லா ஏரியாவும் இன்க்ரீஸ், அதாவது அடுத்தடுத்த ஏரியா எப்படி டெவலப் ஆகுன்றதுக்கான இதுதான் ஸ்கோப் ஆக்சுவலி. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டா வித்தின் அ மேட்டர் ஆஃப் 2 இயர்ஸ்ல மினிமம் வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்துடும். சாலிடா ஒரு 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணாங்கன்னா அப்படியே டபுள் த அமௌண்ட் கன்ஃபார்மா வந்துடும். ஸோ மெட்ரோ மட்டும் இல்லை, உங்களுக்கு திருநின்றவூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. நம்ம சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூர் போகிற ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு சிட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த லோக்கல் ட்ரெயின் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிட்டியோட ஆக்சசபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குடுவாஞ்சேரி, பொத்தேரி, செங்கல்பட்டு இந்த ஏரியாலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வேல்யூ ஜாஸ்தி. ஆமாம். வேறல்ஸ் உங்களுக்கு சிட்டியோட ஆக்சசபிலிட்டி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் அண்ணா நகர் வரீங்க இல்லை கோயம்பேடு வரீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆகவே 55 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வரும். இங்க இருந்து நீங்க இப்போ நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்காது. ஓகே. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா சென்னையில இருந்து நீங்க 180 டிகிரி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் எல்லா பக்கமும் நீங்க போனீங்க அப்படின்னா பிரைஸ் லைன் வச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு 1,300 1,350 ரூபாய்க்கு நம்ம மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன்னா செங்கல்பட்டு வரைக்குமே வந்து இந்த பிரைஸ்க்குலாம் எங்கேயுமே வாங்க முடியாது உங்களுக்கு. ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ 200% நம்ம சைட்ல வந்துட்டு பண்ணலாம். இல்ல வீடு கட்டணும்னாலும் தாராளமா வந்து வீடு கட்டலாம். ஏன்னா வீடு கட்டுறதுக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லைக் ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து வாட்டர் டேப் கனெக்ஷன், தார் ரோடு 30 அடி தார் ரோடு, ஃபுல்லி வந்து காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a solid compounds, லைக் டெம்பரரி காம்பவுண்ட்ஸ் கிடையாது, சாலிட் காம்பவுண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டியான ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். பேசிக்கா என்னென்ன தேவையோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ சென்னை சுற்றி ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு இந்த பட்ஜெட்டில் எங்கேயும் ப்ரைஸ் வாங்க இருக்காது. அதை நான் சேலஞ்ச் பண்ணி கூட நான் சொல்லுவேன். சூப்பர். ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறதுனால கிளியராக நமக்கு தெரியும். இன்னொன்று வந்து என்னன்னா கரண்ட்லி நீங்கள் மெட்ரோ அப்ரோச் பண்ணனாலும் இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து கரெக்டாக, அதாவது திருநெல்வேலி போனா தான் உங்களுக்கு 7 கிலோமீட்டர். நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெரிபெரல் ரிங் ரோடு இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வேப்பம்பட்டு போகிற அந்த ஹைவேவும் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தாம்பரம் போறீங்க அப்படின்னாலும் இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ்ல தாம்பரம் போயிடலாம் 2 வீலர்ல போனாலே. ஏன்னா அவுட்டர் ரிங் ரோட பெனிஃபிட் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ வருது. இப்போ பூந்தமல்லியில் மெட்ரோ இருக்கிற இடத்துல இருந்து 4-5 கிலோமீட்டர் தள்ளி போனாலே உங்களுக்கு வந்து 6,000 ரூபாய், 5,500, 5,800, 5,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே இந்த சைடு வாங்க, இந்த சைடு வந்தாலும் அதே பிரைஸ் தான். நீங்க இங்க இருந்து பூந்தமல்லி நீங்க ஆக்சஸ் பண்ற அந்த டைம் லைன் இருக்குல்ல, அது ஒன்லி 15 மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போறது 400 அடி ஹைவே. நீங்க ஸ்லோ ஸ்பீட்ல போனா கூட 15 மினிட்ஸ்ல அந்த மெட்ரோவுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம். ஸோ நீங்க ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமா போனா. இன்னொன்று வந்து ஒன்ஸ் மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா எங்க பாப்புலேஷன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல மெட்ரோவோட அந்த லோக்கல் கம்யூட் பண்ற அந்த பஸ்ஸே வந்து இருக்கு, அவைலபிள் இருக்கு, ஆட்டோவும் அவைலபிள் இருக்கு. அது திருநின்றவூர்ல இருந்து ரெகுலராகவே உங்களுக்கு இனிமே பிக்கப் வந்துடும். இப்போ நீங்க ஒன்ஸ் நீங்க மெட்ரோ இன்னொரு 6 மந்த்ஸ்க்குள்ளார வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்துல பூந்தமல்லி நசரத்பேட்டை ஜங்ஷன் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து சிட்டிக்குள்ள நீங்க எங்க வேணாலும் கரண்ட்லி மெட்ரோ மூலியமாவே நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்து தாம்பரம் போனாலும் ரொம்ப பக்கம் தான். இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து இட் இஸ் சென்னையோட ஒரு கிஃப்ட்னு தான் சொல்ல முடியும். அவுட்டர் ரிங் ரோடுக்கு இந்த பக்கம் அது வந்து ஓல்டு சென்னை, அவுட்டர் ரிங் ரோட அந்த பக்கம்ன்றது தான் நியூ சென்னை. நீங்க என்கிட்டன்னு கிடையாது, இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஸ்ட்ரெச் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு இந்த பக்கத்துல உங்களுக்கு எங்கெல்லாம் லேண்ட் கம்மியா கிடைக்குதோ தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இனிமே ஃபியூச்சர் growth வந்து இந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு அந்த பக்கம் தான். இந்த பக்கத்துல வாங்குறதுன்றது வந்து ரெக்வயர்மெண்ட் இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் இங்க இருக்குன்னா மீஞ்சூர் இங்க இருக்கு, இது சென்னை இந்த இப்படியே கிராஸ் ஆகி போகும். இந்த பக்கம் இருக்கிறது சென்னை. ஸோ இனிமே இந்த பக்கம் வரப்போகுது நியூ சென்னை. ஸோ இந்த சென்னையில இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கன்ஃபார்மா ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அது உடனே நடக்காது, மினிமம் ஒரு 5 to 10 இயர்ஸ்ன்றது வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணும்போது அது ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அது வந்து நீங்க அந்த அவுட்டர் ரிங் ரோட் பெல்ட்ல இருந்து ஒரு 2 to 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ளர இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரோ வந்து அவங்க லேண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா என்ன growth இருக்குன்னு சொல்றதை தாண்டி உங்களுக்கு எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்டா இருக்குன்னு அதையுமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு யாருமே ஓப்பனா சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி. இங்க வாங்கலாம் பரவாயில்ல, வேற எங்க கம்மியா கொடுத்தாலும் அந்த இடத்துல வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த லேண்டை பத்தி சொல்லணும்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க ரெடியா வந்து வீடு கட்டி குடிப்போம்னாலும் குடி வைக்கலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான லேண்ட் இது. மெயின்லி இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இருக்கு, எல்லா கேம்பஸ் இங்க இருக்கு. வேலம்மாள் இருக்கு, அப்புறம் வந்து ரவீந்திர பாரதி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தாமரைப்பாக்கம் போனீங்கன்னா ஜிடி வித்யா மந்திர் இருக்கு, வேலம்மாள் பெரிய கேம்பஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. இது இல்லாம ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல், அதுக்கு நிறைய ஏஞ்சல் ஸ்கூல், அப்புறம் கிளாரட் ஸ்கூல், அப்புறம் வந்து கிரேஸ் பார்க் பப்ளிக் ஸ்கூல், மாதிரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட ஸ்கூல் சொல்லலாம். ஜெயா பப்ளிக் ஸ்கூல் விட்டு அவங்க நிறைய இருக்கு. அது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் நிறைய இருக்கு, மெடிக்கல் காலேஜஸ் நிறைய இருக்கு, பனிமலர் இருக்கு, இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல இருக்கு. பேசிக்கா என்ன வேணுமோ அது எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம சைட்டை சுத்தி இருக்கு. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்க பட்சத்தில் உங்களுக்கு பிரைஸுமே வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வெறும் 1,300 ரூபா per ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கால் பண்ணி உங்க பிளாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் புக் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, பிரைஸ் வந்து
பெஸ்ட் ப்ரைஸாக வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது ஆஃபர் இருக்கா நமக்கு? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுலேயே ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. அது எப்போவுமே நம்ம இன்பில்டாக கொடுக்குறது தான். இது 1300ன்றது இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இதோட கைட்லைன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 800 rupees இதோட கைட்லைன் வேல்யூ. அந்த 800 rupeesக்கு நம்ம வந்துட்டு இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டோட சேர்த்து தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அலோன் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கனாலே அதுவே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 rupees வந்துடும். அந்த ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டுமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுமே இதில் நம்ம ஆட் ஆன் பண்ணி தான் நம்ம டோட்டல் ப்ரைஸ் இதான் கொடுக்குறோம். உங்கள் சேனல்லேருந்து வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் நெகோசியேஷன் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கலாம். இதில் இன்னொன்று வந்து என்னன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு ஒன்லி 9 plots தான் அவைலபிள் இருக்கு. ஸோ உண்மையிலே வந்துட்டு ஒரு ஆப்டான ப்ராஜெக்ட் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல, ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக எங்கேயுமே கிடைக்காது. ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல தட் டு பேங்க் லோன் நீங்க ஒரு 2 to 3 lakhs கையில் இருந்தால் போதும். உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி வேணும். இப்போ 2 to 3 lakhs இருந்தால் கிடைக்குமானா, இப்போ மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 35,000 உங்களுக்கு சேலரி வருது அப்படின்னா தாராளமாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு 2-3 yearsல வந்து நல்ல ரிட்டர்ன் அப்படியே டபுள் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்க, கன்ஃபார்மாக பிடிக்கும். ஸோ பிடிச்சதுன்னா அதில் பெட்டர் ப்ரைஸ் கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்கள் கையில் ஒரு 2-3 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அது கம்மியான ப்ரைஸில் வந்து ஒரு லேண்ட் வந்து இருக்கணும், அது வந்து சீக்கிரமே வந்து நல்ல க்ரோத் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரோ சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வந்து விசிட் பண்ணி பார்த்தாலே அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாக கொடுத்து அதுலேயும் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸுமே ஃபிக்ஸட் கிடையாது, அதுலேயும் நெகோசியேஷனும் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஓப்பனாக யாருமே சொல்ல மாட்டாங்க. நமக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. உடனே ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள், சீக்கிரமே சைட் விசிட் பண்ணுங்கள், உங்கள் பிளாட்டை புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ.